அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி ஊதியம் வரவு வைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை கடைசி தேதியில் விடுவித்து விடுவது வழக்கம். அதன்படி ஒவ்வொரு மாதமும் 30 அல்லது 31ஆம் தேதி ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் சம்பள பணம் வரவு வைக்கப்படும். ஒருவேளை கடைசி நாள் விடுமுறை நாளாக இருந்தால் அதற்கு முந்தைய நாள் சம்பளம் வரவு வைக்கப்படும். இந்த நிலையில் நடப்பு மார்ச் மாதத்திற்கான சம்பளம் வருடாந்திர கணக்கு முடிவு காரணமாக இந்த மாத இறுதியில் வரவு வைக்கப்படாது என்றும் 2 நாள் தாமதமாக ஏப்ரல் 2ஆம் தேதி வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைக்க விரும்பாதவர்கள் தேர்தல் அதிகாரிகளிடம் நேரில் ஆஜராகி விலக்கு அளிக்க வேண்டும் என்ற விதியை உருவாக்குவது குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. போலி வாக்காளர்களை தடுக்க வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான திட்டத்தை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கடந்த வாரம் மத்திய உள்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தியது. உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய முடிவுப்படி ஆதார் எண்ணை கட்டாயமாக்கி இணைக்க முடியாது என்பதால் மாற்று ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசித்து வருகிறது. இது தொடர்பாக நடந்த கூட்டத்தில் ஆதார் எண்ணை வழங்க விரும்பாதவர்கள் தேர்தல் அதிகாரியிடம் நேரில் ஆஜராகி தங்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற விதிமுறையை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக 6B என்ற விண்ணப்பத்தில் உரிய திருத்தங்கள் கொண்டுவரவும் தேர்தல் ஆணையம் ஆலோசிப்பதாக கூறப்படுகிறது.